காலையில் 7:15 மணிக்கும் மறையாத நிலா அதை தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு காலங்கத்தால். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற ரிசார்ட் வந்து காலையில் நல்ல சில்னஸ் இருக்குது, குளிருது ஆக்சுவலி. ஸோ சூப்பராக இந்த காட்டேஜஸ் வந்து இப்படி இருக்குது. ஈவெண்ட்டெல்லாம் நடந்தது நேற்று, இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் நடந்த இடம். இங்கெல்லாம் கேம்ப் ஃபயர், நைட்டெல்லாம் நல்ல குளிர் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல், காலங்காத்தால் காஃபி போட்டு கொடுக்க ஒரு ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஒரு வரம். காலையில் நிசப்தமான ஒரு இடத்துல இருந்து நாங்கள் மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். நாங்கள் 10 லேடிஸ் வந்திருக்கோம், 10 பேர் மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது, இயற்கையோட சத்தத்தோடு எங்களோட இரைச்சல், அவ்வளோதான். இப்படி ஒரு இடத்துல ரொம்ப ஏகாந்தமான ஒரு சூழலில் இந்த காஃபி குடிக்கிறது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பயணப்படணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான், கிளம்ப போகிறேன். 8 மணிக்கு, இப்போ 8:15 ஆகுது. ஒரு 8:45 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனோன்னா ஈவினிங் வர 5-6 மணி ஆகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே, நாளை காலையில் இங்கேருந்து செக் அவுட்டு. டீ ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே. காஃபி வேணுன்றவங்களுக்கு காஃபி அண்ட் சுகர் வச்சுருக்காங்க. இது நேத்திக்கு ஐட்டம் தான், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்றைக்கி இது என்ன மாதிரி ரொட்டின்னு தெரியல, இப்படி இருக்குது. அப்புறம் ப்ரெட் பட்டர் ஜாமுன்னு சொல்லிட்டு ப்ரெட் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மினி பூரி மாதிரி பூரி, போகா அவல் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது, பூரிக்கு சப்ஜி. இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். ரோட் டு ஹெவன், சொர்க்கத்திற்கான பாதை, அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். என் கூட வேனில் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இடம் சின்ன வயசில் நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா சிவிலைசேஷன் இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஹரப்பா சிவிலைசேஷன் கண்டெடுக்கப்பட்ட புதையுண்ட நகரம் ஹரப்பா, அதனுடைய எச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி டோலாவீரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த டோலாவீரா குஜராத்தில் இருக்குது. இது பூஜ் நிலநடுக்கம் ஏற்பட்டது இல்லையா, அந்த ஊர்லேருந்து 220 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாதான் கட்சில் இந்த பகுதிக்கு நம்ம வர முடியும். இந்த பகுதி தான் டோலாவீராவுக்கு போகிற பாதை. அங்கே தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதை தான் ரோட் டு ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை நிற சதுப்பு நிலம், ஒயிட் டெசர்ட் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் 2 பக்கமும் அந்த ரோட் டு ஹெவன் அப்படிங்கிற அந்த ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது 2 பக்கமும் வெள்ளை உப்பளங்களை நம்ம பார்க்க முடியும். நான் இப்போ வந்திருக்கிற இடம் ரேன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல ரோட் டு ஹெவன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது என்னென்னா 20 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உப்பளம் மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய இந்தியாவுடைய ரொம்ப பெரிய அளவில் உப்பளங்கள் இருக்கக்கூடியது, அதுவும் வந்து இந்த கடல் தண்ணி அப்படியே உப்பாகி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் பார்க்குறோம். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோடு. ஸோ இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன ஒரு பியூட்டினா, கடலோட 2 பகுதிக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. கடலுக்கு நடுவில் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கடல் தெரிகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. நார்மலாக ப்ளூ கலரில் ஒரு க்ரீனிஷாக இந்த மாதிரி தான் கடல் இருக்கும். இந்த பக்கம் இப்போ ஒயிட் கலர்லேயே கம்ப்ளீட்டாக தெரியுது. ஸோ இது எல்லாமே இந்தியாவுடைய மிக பெரிய ஒயிட் சால்ட் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா உப்பளம் இருக்கு இல்லையா, அப்படியே கடல் தண்ணி ஆவியாகி அப்படியே உப்பளமாக வந்திருக்கிறது. அதில் தண்ணியும் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இது வந்து இன்னும் வெயில் ஜாஸ்தி ஆக ஆக இந்த உப்பளம் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் பிளெயினாக மாறிடும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஒயிட் பிளெயினுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 2 பக்கமும் ஒயிட்டாக பார்க்குறது
ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் எங்களோட வந்தவங்க எல்லாம் போய் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அந்த சால்ட்டுக்கு நடுவில் ஒரு நம்ம வந்து ஹிமாலயாஸ்லலாம் பனிக்கட்டிக்கு பக்கத்தில் போய் எடுத்துக்கிற மாதிரி சால்ட்டு உப்பளத்தில் நடுவில் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டனல் மாதிரி இருக்குது. இந்த டனல் ஃபுல்லாக உப்பு அரிச்சு அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வந்து உப்பு அப்படியே படிஞ்சு ஒரு பாத்வே மாதிரி ஆயிருக்கு. இந்த இடம் கருப்பாக, இந்த இடம் ஒயிட்டு, என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கலரில். ஓரம் ஃபுல்லாக நுர படிகிறது, எல்லாமே உப்பாக வந்து படியுது. அந்த மாதிரி கடல் நுர தெரிகிறது, எல்லாமே உப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வியூ பாயிண்டில் மக்கள் வந்து ஆர்வ கோளாறில் இந்த சால்ட்டு தண்ணியை கையில் எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட வைக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோஸோட பேர் ஃபுட்டில் வேறு நிற்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இங்கே பண்ணுறது வந்து அலர்ஜிக்கான விஷயமாக ஆகிடும். ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். காலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, சால்ட் எப்போதுமே காலை கிழிச்சிரும். அது வந்து தூத்துக்குடி பக்கம் உப்பளத்தில் கூட அந்த நிலமை வரும். இந்த பக்கம்லாம் நல்ல ஆழமாக இருக்கும் தண்ணி. அது பார்க்கும்போதே தெரியுது. இந்த வேரியேஷன்ஸ் தான் இங்கே பார்க்குறோம். எவ்வளோ பறந்து விரிந்த கடலாக இருக்குது பாருங்கள். ட்ரோன் வச்சு வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏரியல் வியூவில் பார்க்குறதுக்கு இந்த ரோட் டு ஹெவன் உண்மையிலே ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் இது. இந்த உப்பளங்களில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கிறவங்க ஒரு பக்கம், இந்த ரோடில் நின்று வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கிறவங்க ஒரு பக்கம், நிறைய வெஹிக்கிள்ஸ் இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே நிறுத்தி இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பயங்கரமான வெயிலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் டிராஃபிக்கும் நிறையவே இருக்கும். ப்ளஸ் வெயிலும் கடுமையாக இருக்குது. இப்படி வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த ரோட் டு ஹெவன்கிறது நிஜமாகவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நிறைய பேருக்கு. எல்லோரும் ரொம்ப ஆசையாக வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எப்படி வந்து கடலுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த குஜராத்தி ட்ரெஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நிறைய பேர். இப்போ வந்திருக்கிறது இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இது எப்படி இருக்குது பாருங்கள். ரோட் டு ஹெவனில் இன்னொரு வேரியேஷன் பாருங்கள். நம்ம முன்னாடி ஒயிட்டாக ரெண்டு பக்கமும் பார்த்தோம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக மண்ணோட அந்த கலரில் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக உப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்ல டென்ஸ்டாக ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால சமதளமாக மக்கள்லாம் நடந்து கடலுக்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி கடல் அப்படியே உப்பு பிரதேசமாக காட்சி கொடுக்குது. அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் இந்த 20 கிலோமீட்டர்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. கம்ப்ளீட்டாக அங்கே அவங்கவுங்க பிடிச்ச இடத்துல போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் உப்பு அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த பேர் ஃபுட்டோட இதிலெல்லாம் போனோன்னா காலில் அலர்ஜி ஆகிடும். இங்கேயுமே குஜராத்தி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு இதில் பனியில் நின்று எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டு அவங்கவுங்க ட்ரெஸ் போட்டு அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. 20 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் ட்ராவலுங்கிறது நம்ம வந்து தனுஷ்கோடியில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது இங்கே குஜராத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ப்ரௌன் கலரில் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அங்கேயுமே வந்து சால்ட் அங்கங்கே அந்த ப்ரௌனாக இந்த மண் தெரிஞ்சாலுமே அடியில் ஒரு லேயர் சால்ட் படிஞ்சு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
சரியான வெயில் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், ஏதாவது கிடச்சிதுன்னா நல்லா இருக்குமேன்னு நினைக்கும் போது ஒரு பேல்பூரி ஷாப் இருந்தது. அதனால் பேல்பூரியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவங்கள்ட்ட ஸ்பூன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த பேப்பரையே அப்படியே வச்சு ஸ்பூன் ஆக்கி சாப்பிட்டோம். அதை தவிர ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே பெருசாக ஒன்றுமே கிடைக்காதுங்கிறதும், இளநீ மாதிரியோ ஜூஸஸ் மாதிரியோ இதெல்லாம் கிடைக்காது. ரான் ஆஃப் கட்ச் உத்சவ் அப்படிங்கிறது டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் போகும்போது தான் நீங்கள் இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த தண்ணியை பார்க்க முடியும். ஒயிட் டெசர்ட்டாக உண்மையிலே பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 மாதங்கள் தான் நீங்கள் பயணப்படணும். உங்களோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த பிளேஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் ஹாலிடேஸில் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு அவங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் காட்டுங்க. நன்றி.